Hello students, and diversity in living world அந்த சாப்டர்ல கடைசியா நம்ம பார்க்க போறது nomenclature. இன்னும் நிறைய சாப்டர் இருக்கு. அனிமல் வேர்ல்டு, பிளான்ட் வேர்ல்டு எல்லாம் தனியா இருக்கு. ஓகே, ஸோ nomenclature. நாமென் அப்படின்னா என்னது? நேமிங். கிளேச்சர் அப்படின்னா ரூல். ஓகேவா? ஸோ அந்த நேமிங் பண்ண ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்கு. அது உங்க புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அரௌண்ட் 6000 லாங்குவேஜஸ் இருக்கு. எல்லா மொழியும் நம்மளால கற்றுக்க முடியாது. ஈவன் மனுஷங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பேர் இருக்கும். அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டாலே அதுக்கு பேர் மீனிங் மனுஷனே நமக்கு தெரியாது. லத்தீன் வேர்டு பார்க்குறோம், அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீனிங் இருக்கு அதெல்லாம் நமக்கு தெரியுதா? அப்போ இதெல்லாம் மாற்றணும். எல்லா உலகத்தில் உள்ள எல்லா லாங்குவேஜும் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சயின்டிஃபிக் மெத்தடை கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இங்கிலீஷில் நம்ம சயின்டிஃபிக் நேம் மெத்தடை நம்ம உருவாக்கணும். அப்பதான் நம்மளால காமனா ஐடென்டிஃபை பண்ண முடியும். வேர்ல்டு வைடில் அதை ஏற்றுக்கிட்ட ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கணும். அதுக்காக கொண்டு வந்த ப்ரொசீஜர் தான் என்னது அப்படின்னா nomenclature. ஓகே, ஸோ allocating the scientific names to the identified animals or taxonomic group. ஆல்ரெடி வகைப்படுத்தப்பட்ட ஒரு உயிரினத்துக்கு நம்ம சயின்டிஃபிக் அறிவியல் முறையில பெயர் இட்டது தான் என்னன்னா nomenclature. இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஹோமோசேப்பியன்ஸ் ஹியூமன், இது வேர்ல்டு வைட்ல இருக்கு, எல்லாருக்குமே தெரியும் ஹோமோசேப்பியன்ஸ்னா ஹியூமன். லைக்வைஸ் நம்ம இதை வந்து இந்த ஒர்க்கை பண்றது, ஜுவாலஜிக்கலுக்கு இந்த ஒர்க்கை பண்றது IUZN. இப்போ நம்ம ஜுவாலஜி தானே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ IUZN. ஓகே, ஸோ இன்டர்நேஷனல் கோட். ஓகே, இன்டர்நேஷனல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் nomenclature. ஓகே, இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் nomenclature. அந்த எக்ஸ்பான்ஷன் ரொம்ப முக்கியப்பா. எக்ஸ்பான்ஷனும் கேட்பாங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் nomenclature. இதுல வந்து பைனாமியல் nomenclature தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சில இடங்கள்ல வந்து ட்ரைனாமியல் இருக்கு. ஃபர்ஸ்ட் பைனாமியல் நம்ம பார்த்துருக்கோம். பைனாமியல் nomenclature. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பீகாக், நம்ம தேசிய பறவை வந்து பீகாக். அதுக்கு பாத்தீங்கன்னா பாவோகிரிஸ்டாட்டஸ், இது வந்து நம்மளுடைய நேம். அதுக்கப்புறம் டைகருக்கு பாத்தீங்கன்னா பேந்த்ரா டைக்ரிஸ், ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ். ஸ்டேட் பேர்ட், நம்ம மாநில பறவை மரகத புறா இருக்கு இல்லையா, அது என்ன சொல்றாங்க? சால்கோப்ஸ் இண்டிகா. ஓகே, சால்கோபாப்ஸ் இண்டிகா. இந்த உங்க புக்ல இருக்கும், பாத்துக்கோங்க. இதனுடைய எக்ஸ்டென்சஸ் இப்போ வந்து ஒரு ஜீனஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பேந்த்ரா டைக்ரிஸ் அப்படிங்கிறது வந்து புலிக்கு, அதாவது இந்தியாவினுடைய விலங்கு. ஓகேவா? புலிக்கு நம்ம கொடுத்துருக்கிறது. ஜீனஸ் டைக்ரிஸ், இது வந்து ஸ்பீசிஸ். இதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்பீசிஸ் கொடுக்கணும், சப் ஸ்பீசிஸ். ஏன்னால நமக்கு என்ன தெரியும், எல்லாத்துலயுமே சப்டிவிஷன் இருக்கும். ஒரு கிங்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒரு குடும்பம், ஃபைலம்னா சப் ஃபைலம், சப் கிளாஸ், சப் ஆர்டர், சப் ஜீனஸ், சப் ஃபேமிலி, சப் ஸ்பீசிஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா ஸ்பீசிஸ்குள்ளேயே சின்ன சின்ன வேறுபாடால பிரிஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் சப் ஸ்பீசிஸ்ல வகைப்படுத்திருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி அந்த சப் ஸ்பீசிஸையும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா திருப்பி ஒரு ஸ்பீசிஸை நம்ம செகண்டரியா சேர்த்துக்கலாம். அந்த சப் ஸ்பீசிஸை மூணாவதா சேர்த்துக்கலாம். அதுதான் ட்ரைனாமியல் nomenclature. ஓகே, ட்ரைனாமியல் முச்சல் பெயரிடும் முறை. ஓகே, இதை கொண்டு வந்தது யாருன்னா ஹக்ஸ்லி அண்ட் ஸ்ட்ரிக்லாண்ட். ஓகே, ஸ்ட்ரிக்லாண்ட். ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு வந்தாங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பைனாமியல் nomenclature. பைனாமியல் உடைய எக்ஸ்டென்ஷன் தான். ஏன்னா ஜீனஸ், ஸ்பீசிஸ், சப் ஸ்பீசிஸ். அப்போ இது வந்து பைனாமியல், இதனுடைய எக்ஸ்டென்ஷன் ட்ரைனாமியல். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டு காகம், டொமஸ்டிக் க்ரௌ இருக்குல்ல, காகம், அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா கார்வஸ் ஸ்ப்ளெண்டன்ஸ். கார்வஸ் ஸ்ப்ளெண்டன்ஸ். ஓகே, ஸ்ப்ளெண்டன்ஸ் இது வந்து சப் ஸ்பீசிஸ். ஸ்ப்ளெண்டன்ஸ் ஒரு சப் ஸ்பீசிஸ், இன்னொரு சப் ஸ்பீசிஸ் வரும் அந்த மாதிரி. ஓகே, காகம்லயே பாத்தீங்கன்னா மயானத்துல வாழக்கூடிய காகம் தனி கேரக்டரிஸ்டிக்ஸ். மூக்கு மட்டும் நீளமா இருக்கும். நார்மலா வீட்டு காகத்துக்கு வேற மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ், பெருசா இருக்கும், தடிமனா இருக்கும். நம்ம விரட்டினாலும் போகாது சில காகம்லாம். அதெல்லாம் வந்து காட்டு பகுதியில வாழக்கூடிய காகங்கள், ரொம்ப பயங்கரமா இருக்கும் அதெல்லாம். அதனால அந்த காகமான ஒரே மாதிரி தான், எல்லா கேரக்டரிஸ்டிக் ஒன்று தான், சின்ன சின்ன வேறுபாடுகள் மட்டும் இருக்காது. ஓகே, அண்ட் தென் ஒரே மாதிரியான நேமிங் கொடுக்கிறது. இப்போ ஜீனஸ் நேமும் ஸ்பீசிஸ் நேமும் ஒன்னா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு டாக்டோனைமி. அதை பத்தி படிக்கிறது. ரெண்டுமே ஒன்னா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நஜாங்கிறது இந்திய நாகம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீசிஸும் ஒண்ணுதான், ஜீனஸும் ஒண்ணுதான். நஜா அந்த மாதிரி வருது. ஓகே, எஸ். ஓகே, இப்போ இந்த nomenclatureக்கான ரூல்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். nomenclatureக்கான ரூல்ஸ். ஓகே, எப்படி எல்லாம் பெயரிடும் முறை, இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நீங்க எதிர்பார்க்கலாம். nomenclature உடைய ரூல்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? எஸ். சோ nomenclatureக்கான ரூல்ஸ். ஓகே, ரூல்ஸ் ஃபார் nomenclature, பெயரிடும் முறைக்கான விதிமுறைகள். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரூல்,
உங்க புக்ல நம்மளுடைய வண்டலூர் ஜூ பத்தி கொடுத்துருப்பாங்க, ஒரு வாட்டி நீங்க பாத்துக்கங்க. வண்டலூர் ஜூ வந்து நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ணி கேட்க மாட்டாங்க, ஆனா ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அரண்யரண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க் எங்க லொகேட் ஆயிருக்குன்னா வண்டலூர் சென்னை. ஓகே, வண்டலூர் சென்னையில லொகேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 2553 ஸ்பீசிஸ் வந்து பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் சேர்ந்து அந்த இடத்துல காணப்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா இட்டாலிக் ஸ்டைல். சோ நீங்க டைப் பண்ணீங்கன்னா அது வந்து இட்டாலிக் ஸ்டைல் கொடுத்துரும். அப்படி இல்லை நீங்க கையால எழுதுறீங்கன்னா அண்டர்லைன் பண்ணணும். ஸோ இப்போ புரியுதா நான் ஏன் வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின் எழுதும் போது எங்கேயாவது சயின்டிபிக் நேம் வந்துச்சுன்னா நான் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன், அது ஆன்சர் கிடையாது. சயின்டிபிக் நேம் வந்ததுனால இட்டாலிக்ல கையால எழுத முடியாது, எழுதினாலும் தெரியாது இட்டாலிக்ல எழுதிருக்கோம், அதனால அண்டர்லைன் பண்றோம். ஓகே, ஸோ செகண்ட் திங் என்ன அப்படின்னா ஜீனஸ். ஜீனஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும், ஸ்பீசிஸ் வந்து ஸ்மால் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகணும், சப்ஸ்பீசிஸ் வந்தாலுமே ஸ்மால் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகணும் ஃபர்ஸ்ட் லெட்டர். ஜீனஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலா ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு ப்ரொசீஜர். ஓகே, நெக்ஸ்ட் எந்த ரெண்டு ஸ்பீசிஸ் வந்து ஒரே மாதிரியான எந்த ரெண்டு ஆர்கானிசம் இந்த உலகத்துல எந்த நோ டூ ஆர்கானிசம் ஹாஸ் அ சேம் சயின்டிபிக் நேம், ரெண்டு நேம் ஒரே மாதிரியான நேம் இருக்கவே இருக்காது, ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் ஒவ்வொன்று இருக்கும். நெக்ஸ்ட் சயின்டிஸ்டோட நேம். சப்போஸ் ஃபர்ஸ்ட் இந்த உயிரினத்துக்கு பேர் வச்ச சயின்டிஸ்டோட பேர் வைக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லயனுக்கு ஃபர்ஸ்ட் பேர் வச்சது யாரு? லின்னேயஸ். ஓகேவா, லின்னேயஸ் வந்து சயின்டிபிக் நேம் கொடுத்தாரு. அப்ப இந்த லின்னேயஸ் கொடுத்த நேம் இவர் தான் ஃபர்ஸ்ட் பேரிடும் இருசொல் பேரிடும் முறையை உருவாக்குனது. அப்போ ஃபர்ஸ்ட் இவருக்கு பேர் கொடுத்தது ஃபெலிஸ் லியோ. ஓகே, இதுக்கப்புறம் இவருடைய பேர் எழுதிக்கலாம் லின் 1758. ஓகே, 1758ல கொடுத்திருக்காரு, அந்த ஆண்டு சேர்த்துக்கலாம். இல்லாட்டி எப்படி எழுதலாம்? ஃபெலிஸ் லியோ L.1758 சொல்லலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு நேம் கொடுத்துட்டு இதுல வந்து லின் 1758ங்கிறது என்னதை குறிக்குதுன்னா லின்னேயஸ் உடைய பேரை குறிக்குது. அவர் அந்த இந்த இதுக்கு ஃபர்ஸ்ட் அவர் தான் நேம் கொடுத்திருக்காரு, லைனுக்கு ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்திருக்காரு, அதுதான் மீனிங், கண்டுபிடிச்சது கிடையாது. ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்தது தான் இந்த இடத்துல முக்கியம். அப்ப லின்னேயஸ் கொடுத்திருக்காரு, எந்த இயர் கொடுத்திருக்காரு, இது உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க இந்த வேர்டு கொடுத்துட்டு. ஓகே, அண்ட் நாலாவது என்னது அப்படின்னா அந்த உயிரினத்தையும் சில பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க, இல்ல ஒரு நபரினுடைய நினைவா ஒரு பேர் கொடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, சோ ஆஃப்டர் எனி பர்சன்ஸ் நேம், ஒரு பர்சனோட நேம் நம்ம ஆட் பண்ணணும், அவங்களுடைய நினைவாவே அந்த உயிரினத்தை கண்டுபிடித்ததனுடைய நினைவாகவே நம்ம அந்த பேர் கொடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சலீம் அலி ஐ அப்படின்னு நேம் கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி. ஓகே, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சுந்தரராஜனுடைய பேர் கொடுத்திருந்தோம் இல்லையா, சோ அந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிசார்ட், ஒரு இந்திய தரைவாழ் பள்ளி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிப்டோடாக்டைலஸ் வரதகிரி. அப்ப வந்து இது என்னது அப்படின்னா அந்த உயிரினத்தை கண்டுபிடிச்சவர், வரதகிரிங்கிற இந்த உயிரினத்தை கண்டுபிடிச்சவர், அதனால அவருடைய நினைவா பேர் கொடுக்கணும்னா இப்படிதான் கொடுக்கணும். அப்ப வி வந்து கேப்ஸ்ல வரக்கூடாது, ஸ்மால்ல தான் வரணும். இது வந்து ஸ்மால் வி. ஓகே, வரதகிரி. அந்த கிரி அப்படின்னு முடிக்க கூடாது, 2 ஐ சேர்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஐ, வரதகிரிங்கிறது அவர் பேர், எக்ஸ்ட்ராவா ஒரு ஐ சேர்க்கணும். அப்படி ஐ சேர்க்கல அப்படின்னா ஏஇ சேர்க்கணும், வரதகிரி ஏ அப்படின்னு சொல்லி சேர்க்கணும், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சேர்க்கணும். இது வந்து என்னன்னா இந்த உயிரினத்தை இந்த இதை கண்டுபிடிச்சவர், இந்த ஜீனஸை கண்டுபிடிச்சவர். ஓகே, so that is very important. இது ரூல்ஸ் ஆஃப் த ப்ரொசீஜர். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ். ஓகே, சிற்றினங்களின் கோட்பாடு. ஓகே, சிற்றினங்களின் கோட்பாடுனா யார் சிற்றினங்களை பத்தி அந்த கோட்பாட்டை சொல்லியிருக்கா அப்படிங்கிற விஷயம் வரும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சிற்றினங்கள் பத்தின கோட்பாடு சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜான் ஓகே ரே சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய லின்னேயஸ், நெக்ஸ்ட் டார்வின், சார்லஸ் டார்வின். ஓகே, பரிணாம கோட்பாடு. ஓகே, சார்லஸ் டார்வின். இப்போ ஜான் பாத்தீங்கன்னா 1693ல ஹிஸ்டோரியா ஜென்ராலிஸ் பிளான்டாரம் அப்படின்னா தாவரங்களின் பொதுவான வரலாறு, தாவரங்கள் எல்லா தாவரங்களுக்கான பொதுவான வரலாறு ஒன்று வெளியிட்டிருப்பாரு, 3 தொகுதிகளா வெளியிட்டிருப்பாரு இந்த நூலை. அதுல வந்து ஸ்பீசிஸ்னா சொல்லியிருப்பாரு. ஸ்பீசிஸ்ங்கிறது எப்படி சொல்லியிருக்கிறாரு? மார்போலஜிக்கலி சிமிலர் ஆர்கானிசம்ஸ் அரைசிங் ஃப்ரம் a common ancestor. ஓகே, ஒரு பொதுவான மூதாதையர் இருப்பாங்க, அந்த பொதுவான மூதாதையர்ல இருந்து வரக்கூடிய வெளித்தோற்ற பண்புகள் ஒத்த உயிரினங்கள்லாம் என்னதுன்னா சிற்றினம். மனிதன், இன்னொருத்தவங்க மனுஷ மாதிரி இருக்கக்கூடிய மனித குரங்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன்,
அப்போ ஒத்த உயிரினம், நமக்கெல்லாம் காமன் மூதாதையர் ஒரே ஒரு ஆள் தான். அப்ப எனக்கும் அந்த உயிரினத்துக்கும் ஒரே மாதிரியான இனங்கள் இருக்கும், ஒரே மாதிரியான வேறுபாடு இருக்கும். அப்ப இந்த சிற்றினத்துக்கும் இந்த சிற்றினத்துக்கும் இப்ப பாத்தீங்கன்னா கேட்ஸ்ல நம்ம பார்த்தோம் ஃபெலிஸ் லே, ஃபெலிஸ் டொமஸ்டிகா, ஃபெலிஸ் மார்காரிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. அப்போ வீட்டு பூனை, காட்டு பூனை எல்லாமே பூனை பண்பு ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்களுடைய முன்னோர்கள் வந்து ஃபெலிஸ் பூனையில தான் வந்திருப்பாங்க. ஆனா அந்த இடம் அந்த புறத்தோற்ற பண்புகள் அடிப்படையில வேறுபடுத்துறாங்க. இந்த வீட்டு பூனை ஒரு மாதிரியா இருக்கும், காட்டு பூனை ஒரு மாதிரியா இருக்கும். புரியுதா? அந்த மார்பாலஜி புற அமைப்பியல வச்சு வேறுபடுத்தக்கூடிய அதே சமயத்துல அவங்க எல்லாருமே ஒரே மூதாதையில இருந்து வந்திருப்பாங்க. இவங்களை தான் ஸ்பீசிஸ்னு சொல்லி டிஃபைன் பண்றாரு ஜான் ரே. லின்னேயஸ் என்ன சொல்றாருன்னா தன்னுடைய நூல்ல சிஸ்டம் ஆன் நேச்சரே, இயற்கையின் முறை அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருப்பாரு. சிஸ்டம் ஆன் நேச்சரே, இயற்கையின் முறைமை அப்படின்னு. இந்த நூல்ல ஸ்பீசிஸ் தான் வந்து வகைப்பாட்டின் அடிப்படை அழகுன்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்றாரு. அது இவர் சொல்றாரு. டார்வின் என்ன சொல்றாரு? டார்வின் 1859 ஓகே, இவர் வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருப்பாரு. ஓகே, ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். இதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அமாங் ஸ்பீசிஸ், சிற்றினங்களுக்கு இடையே ஆன பரிணாம பண்புகளை பத்தி சொல்லியிருப்பாரு. பரிணாம பண்புகளை பத்தி, ரிலேஷன்ஷிப் பரிணாம தொடர்புகளை பத்தி இவர் வலியுறுத்திருப்பாரு. ஸ்பீசிஸ்க்கு இடையிலானது 3 பேரும் 3 டிஃபரெண்டா சொன்னது உங்களுடைய கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ்ல வரும். நெக்ஸ்ட் டூல்ஸ் ஃபார் டாக்ஸானமிக். டாக்ஸானமிக்கல் டூல்ஸ்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து ஒரு வகைப்படுத்தலை பத்தி அறிஞ்சு அதை பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டு புதுசா ஒரு உயிரினத்துக்கு நேம் கொடுக்கணும்னா அது வந்து ஆல்ரெடி பழையசா இருக்கக்கூடிய டேட்டால நமக்கு வேணும். எந்த நேம்ஸ் இருக்கு, எதுக்கு எப்படிலாம் நேம் கொடுத்துருக்காங்க, இதை பத்தி அறிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஸ்டடி பண்றதுக்கு தேவையான இடங்கள் தான் டாக்ஸானமிக்கல் டூல். இதுக்கு கிளாசிக்கல், அதாவது ஓல்டன் டேஸ்ல உள்ளது பாத்தீங்கன்னா நம்ம மியூசியம், டாக்ஸானமிக்கல் கீன்னு சொல்லுவாங்க. மியூசியம், திறவுகோள்கள். மியூசியம்ல போனீங்கன்னா நிறைய உயிரினங்கள் இருக்கும். அதை பத்தி நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த உயிரினம் இப்படிதான் நேம் கொடுத்துருக்காங்க, இந்த உயிரினம் இப்படிதான் வந்திருக்கு, இதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு உயிரினத்தை நம்ம கண்டுபிடிச்சா அதுக்கு நம்ம நேம் கொடுக்க முடியும். அப்போ ஓல்டன் டேஸ்ல இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்க. ஜுவாலஜிக்கல் பார்க்கு, அந்த மாதிரி பூங்கா, உயிரியல் பூங்கா. மெரைன் பார்க், மெரைன் கடல்ல வாழ்வுல பாதுகாக்கப்பட்ட ஒரு பூங்கா. பிரிண்டட் டூல்ஸ், எழுதப்பட்ட ஆவணங்களும் வச்சிருந்தாங்க இந்த மாதிரி. அண்ட் தென் மாலிகுலர் பேசிஸ்க்கு வந்துட்டாங்க. இப்போ அடுத்த அட்வான்ஸ்மெண்ட் வர வர மாலிகுலர் பேஸ், மூலக்கூறு அடிப்படையில் டீப்பா போய் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. இது ஓரளவு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது கிளாசிக்கல் டூல்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் இன்டெப்தா பார்க்கறது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, டிஎன்ஏவினுடைய சிறப்பு இயல்புகளை பத்தி படிக்கிறது. டிஎன்ஏ பார்கோடிங், ஜெனடிக் நோட்டேஷன்ஸ், அந்த நோட்டேஷன்ஸ் எல்லாம் நீங்க ஜெனடிக்ஸ்ல படிச்சிருப்பீங்கல்ல, 5' 3' இதெல்லாம் பார்கோடிங். இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்றது என்ன கேரக்டர்ஸ் ஒன்னா இருக்கு, என்ன கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. ரொம்ப இன்டீரியரா, ரொம்ப இன்டீரியர், வெளித்தோற்ற பண்பு இல்ல, உள்தோற்ற பண்புல ரொம்ப இன்டீரியர், ஜீன் லெவல்ல போயாச்சு. அண்ட் தென் டிஎன்ஏ ஹைபிரிடைசேஷன், ஜீன் கம்பேரிசன், இந்த ஜீனுக்கும் இந்த ஜீனுக்கும் என்ன வித்தியாசம், அப்புறம் என்னையும் கலப்பி நம்ம உட்படுத்தினா என்னென்ன கிடைக்கும், என்ன மாதிரி நல்ல ஜீன் கிடைக்குமா கெட்ட ஜீன் கிடைக்குமா, இந்த மாதிரி மரபியல், அந்த பயோடெக்னாலஜி அதை பேஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிருது. ஓகே, அண்ட் பிசிஆர் டெக்னிக், பாலிமெரிக் செயின் ரியாக்ஷன் வச்சு நம்ம இன்னும் கேரக்டர்ஸ் அனலைஸ் பண்ண முடியுது. அண்ட் ஆட்டோமேட்டட் ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபை இன்னும் அட்வான்ஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா மனுஷன் ஏன் ஒர்க் பண்ணணும், கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணட்டுமே. டெய்ஸி எல்லாமே சிஸ்டம்ல ஏற்றி வச்சிடும். டெய்ஸி, அலைஸ், ஏபிஸ், ஸ்பைடா, ஹனி பீ விங், இதெல்லாம் உங்க புக்ல எக்ஸ்பான்ஷன் இருக்கும். எக்ஸ்பான்ஷன் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் நியோ டூல்ஸ், புதிய காலத்துல பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், இன்னும் ரொம்ப டீப்பா பார்த்தாலே ஃபுல்லா பகுத்து காட்டிடும் என்னென்ன உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நடத்தையியல், இது வந்து ஒரு ரீசன் இதுதான். அதாவது நடத்தையியல் எத்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி பிஹேவ் பண்றாங்க அதை பேஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் சவுண்ட் வெளியிறதை பொறுத்து வகைப்படுத்தலாம். இல்லாட்டி பயோலூமினிலசன்ட், உயிரி ஒளி, அதாவது லைட் எமிட் பண்றது, அப்படியே மின்னும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணியும் கொண்டு வர்றாங்க இப்போ எல்லாமே. ஃபைனலா டாக்ஸானமிக் டூல்ஸ் வந்துருச்சு, எல்லாமே ஆன்லைன்ல ஏற்றி வச்சிருது. ஓகேவா, அதுக்கு பேர் தான் இனோடாக்ஸா. லண்டன்ல இருக்கு இனோடாக்ஸாங்கிற ஒரு சிஸ்டம். அது ஃபுல்லா எல்லா டேட்டாவும் அந்த இடத்துல இருக்கும். அப்போ நம்ம ஈஸியாக அதை வச்சு ஸ்டடி பண்ணிட்டு புதுசா ஒரு ஆராய்ச்சியில நம்ம இறங்க முடியும். ஸோ அப் டு திஸ் இந்த பேசிக்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்ட் வேர்வர் கிளாசிஃபிகேஷன், ஹவு டு வி கிளாசிஃபை, அதில் உள்ள நாமன்கிளேச்சர் என்ன, எப்படி நாமன்கிளேச்சர் ரூல்ஸ் என்ன, எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஒரு வாட்டி உங்கள் புக்கில் கிளான்ஸ் பார்த்துக்க நம்ம டெஸ்ட் பார்க்கும்போது யூ கேன் கம் டு நோ கொஷின்ஸ் பற்றி. அண்ட் ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.